காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல ஒரு இனிமையாக அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல நிலை அடைய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். தமிழ்நாள் இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லலாம். இன்றைய தினத்திற்கு நமது ராசிக்கு என்னென்ன பலன்கள் காத்திருக்கு, என்னென்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் விரிவாக அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நமது வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கையோ லைக் பண்ணுறதுக்கு எண்ணிக்கையோ ரொம்ப குறைவாக இருக்குது. மணிக்கணக்கில் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நம்ம ராசி பலன்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக அமையுங்க. இன்றைய தினம் 3 ஏப்ரல் 2022ங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல பிலவ வருடங்க, பங்குனி மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு வளர்பிறையாகும். இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம். நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சேர்ந்துள்ளார், மேலும் உச்சமடைந்துள்ளார். எனவே இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பாக இது கருதப்படுகிறது. மேலும் 3 மற்றும் 12 அதிபதி 9ஆம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளது. மேலும் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இன்றைய தினம் 3 கிரக சேர்க்கையாக ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து காணப்படுகிறதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான தினமாக கண்டிப்பாக கடகராசி என்பவர்கள் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. எந்த விதமான முயற்சிகள் வேணாலும் மேற்கொள்ளலாம். அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடுகிற வகையில் மிகச்சிறந்த நல்ல தினமாக இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுல தடைகள் இருந்ததுன்னா, உங்களுக்கு உத்தியோக பணிகள் ஏதாவது தடை இருந்ததுன்னா இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய தடைகளை தகர்த்தெறிந்து உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க. எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க. சிலருக்கு புதிய ஆஃபர்ஸ் வேறு கம்பெனியில் வந்திருக்கலாம். இன்னும் ஹையர் நல்ல ஒரு ஜாப் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வேறு கம்பெனியில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கலாம். எனவே அது குறித்து இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை மாற்றம் செய்யக்கூடிய சில மனதில் இன்றைய தினம் நீங்கள் காணப்படுவீர்கள். அதுவும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. உங்களது வேலை மாற்றம் திருப்திகரமானதாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆஃபீஸில் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இப்பொழுது நீங்கள் வேலை மாற்றம் செய்வராக இருந்தால் உங்கள் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்குமா, அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் வேலை மாற்றம் செய்து கொள்வதில் கொஞ்சம் யோசனை செய்யலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வலுவான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் உங்களது ஆஃபீஸ் மூலமாக அதிகரிக்கும். உங்களது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். எனவே இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் அசையா சொத்துக்களான வீடு, மனை, நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. அதற்கேற்ப நல்ல சூழ்நிலை இப்போ இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மையாக இது கண்டிப்பாக அமையுங்க. இப்பொழுது திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க. இந்த தினம் உங்களது உறவினர்களை நீங்கள் சந்தித்து அவங்களுடன் பேசி கலகலப்பாக சிரித்து மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குங்க. உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களது உறவினர்களிடம் பேசி நீங்கள் கலந்தாலோசித்து செய்வது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு முடிவை கிடைக்கக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உங்களது பேச்சு திறமை மூலமாக நீங்கள் பல காரியங்களை சாதிக்க முடியும். பல சூழ்ச்சிகளிலிருந்தும் நீங்கள் உங்களது பேச்சு திறமை மூலமாக வெளியே வந்துவிட முடியுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களது பேச்சு திறமை கண்டிப்பாக உதவுங்க. உங்களது ஆஃபீஸில் சில நுணுக்கங்கள் இன்றைய தினம் நீங்கள் கற்றுக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சியான நாள்னு கண்டிப்பாக சொல்லலாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு உயரதிகாரிகளின் பாராட்டுகள் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்களுடைய உயரதிகாரிகளின் ஆதரவு காரணமாக உங்களது அலுவலகத்தில் செல்வாக்கு இன்றைய தினம் உயரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. இன்றைக்கி உங்களுடைய பர்சனாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுங்க. மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவில் இந்த தினம் நீங்கள் இருப்பீங்க. அதனால் இன்றைய தினம் உங்களது மனக்கு வந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிக மிக சிறந்த ஒரு நல்ல விஷயத்தை அளிக்கக்கூடியதாக இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனக்கு வந்த காதலருடன் நீங்கள் சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் ஒரு பொன்னான நாளாக அமைப்பெறுங்க. திருமண வாழ்விலும் இன்றைய தினம் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை இன்றைய தினம் மிகவும் ஒரு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உங்களுக்கான ஓய்வு நேரங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு உங்களுக்கு சில ஓய்வு நேரங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் இருக்குங்க. நீங்கள் இப்போது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் இடம் வாங்கி விற்கிறதுல நல்ல ஒரு லாபத்தை இந்த தினம் நீங்கள் பெற முடியும். இந்த தினம் உங்களது பர்சனாலிட்டி மற்றவங்களை ஒரு சென்ட் மாதிரி
அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இப்போ அமைப்பறதுனால நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தை இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாக வாய்ப்புகள் இருக்குங்க. 2வது குழந்தை ட்ரை பண்ணவருக்கும் இப்பொழுது குழந்தை பாக்கியம் 2வது குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே வம்ச விருத்திக்கான நேரம் இது. வீட்டு பெரியவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வம்ச விருத்தி ஆகுவதால் நீங்கள் கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் அதை கண்டு கொள்வீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பிங்க் கலருங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2ஆம் நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணிக்கணக்கில் உட்காந்து நாள் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணி தான் நம்ம ராசி பலன்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நமக்கு ஒரு என்கரேஜாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தான் முக்கியம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் கேங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. இது நமக்கு ஒரு என்கரேஜாக அமையுங்க. நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. ஏதாவது கோர்ட்ல கேஸ் உங்களுக்கு பிரச்சனைகளா இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் திரும்பக்கூடிய ஒரு நல்ல திருப்பமான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையுங்க. கால்நடை தொடர்பான வியாபாரம் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் யாருக்கும் கொஞ்சம் வாக்குறுதிகளை கமிட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க. யாருக்கும் அள்ளி வீசிடாதீங்க வாக்குறுதிகளை. நான் இதை செஞ்சு தரேன் உனக்கு, நாங்கள் கட்டாயமாக இதை செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சில வாக்குறுதிகளை அடித்து நீங்கள் மாட்டிக்க வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் பாசிட்டிவாகவே இருப்பீங்க. உங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்களில் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அட்ராக்ஷனை மற்றவங்களுக்கு உங்களுக்கு மேல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் பாசிட்டிவாக இருங்க, நல்ல நன்மைகள் கிடைக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சாதுரியமா உங்களுடைய பேச்சுகள் இருக்குங்க. உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். அதன் மூலமா உங்களுடைய நெருக்கடிகளையும் சில சூழ்ச்சிகளையும் நீங்கள் சமாளித்து வெற்றிகள் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக வரவுகளையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான தினமாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.